வந்துட்டேன். ஷேடோ இஸ் ஹியர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மெமரிஸ். இந்த ஸ்டோரி உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும். அண்ட் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வெயிட் பண்ணதுக்கு மன்னிச்சிருங்க, ரெண்டுமே சொல்லிக்கிறேன். அண்ட் சரி வாங்க, இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களை வந்து சேரும். இப்போ அப்படியே நம்ம அவங்க சைட் பார்த்தா அவன் அங்கே கிளப்பில் செம்மையாக டான்ஸ் பண்ணிகிட்ருக்கான், ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்கான். ஏய் நில்ல, என்ன போய் கப்பலாக சுற்றிட்டுருக்கா? இப்பெல்லாம் சுத்தாத, அப்புறம் லைஃப் ரொம்ப மோசமாக போயிடும். ஏன்னா எனக்கு ஒரு குழந்தை இருந்து அதை நான் தள்ளி பிரிஞ்ச ஒரு மோசமான பையனை லவ் பண்ணி அவனே இப்போ பிரிஞ்ச ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன் தெரியுமா? இவனை நான் ஏன்டா லவ் பண்ணேன்னு தோணுது. உனக்கு தோணல? நீ ஏன் இவனை லவ் பண்ணுறேன்னு உனக்கு தோணாமையா லவ் பண்ணுற? எக்ஸ்கியூஸ் மீ, யார் நீனு? எதுக்காண்டி இதை எல்லாத்தையும் என் கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கா? இப்போ தான் நானே அவளை கரெக்ட் பண்ணி வச்சிட்ருக்கேன். இதில் நீ இந்த மாதிரி கிறுக்குத்தனமாக பேசி அதையும் பொட்டுக்க வைக்காத. அப்பா சாமி, உன் சைடே நாங்கள் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே மூவ் பண்ணி போகிறான். டேய் சொன்னா கேளுங்க, லவ் பண்ணாதீங்க, அப்புறமா கஷ்டப்படுவீங்க. அதை சொன்னா என்னவே திட்டிட்டு போகிறான். இவ்வளோ நாளா நான் ஜாலியாக இருக்கேன், ஆனால் அவன் என்னன்னா இப்படி பண்ணிட்டு இருக்கான். ஏய் ஜிமின், ஒன்று தாண்டா, நீ என்ன கண்டுக்காம நீ அங்கே போய் உட்காந்துட்டு இருக்கா? இங்கே வா இங்கே வா இங்கே வா அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட அவங்க தான் ஜிமினோட கையை பிடிச்சி அத்தனை இழுத்துட்டு வரான். என்ன சரக்கடிச்சிட்டா? அப்போ டான்ஸ் தானே ஆடணும், நீ அங்கே உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கா? ஓ, உன் பாய் ஃப்ரெண்ட் எங்கே இருக்கான்னு தேடிட்டு இருக்கியா? ஏய் நீ ரொம்ப குடிக்கிற, வட்டி வாங்கிடுவ. இன்னும் பெரிய இவனாட்ட ஜங்குகளாம் குடிக்காதன்னு சொல்லிட்டு இருந்தா அங்கே ஜிம்மினு கண்ணத்துல பொலிச்சுன்னு உழுகுத. இன்னொரு தடவை அவன் பேரை நீ இழுத்தா அப்புறம் நீ மார்ச்சோரையில் தான் நான் ஒன்று வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். என்ன ரெடியாக இருக்கியா? இங்கே பாரு, இப்போ சும்மா நச்சனால நான் சொன்னது ஒன்று பொய்ன்னு ஆயிடாதுடா. நான் இங்கே என்ஜாய் பண்ண வந்திருக்கேன். கண்டவங்களை பற்றிலாம் இங்கே தயவு செய்து பேசாத, ஓகே ஜிமன்? வா ஃபன் டான்ஸ் ஆடு, கமான் டான்ஸ் ஆடு ஆடு ஆடு, நல்லா டான்ஸ் ஆடு அப்படின்னு சொல்ல. ஸோ அவங்க ஜிமின் அப்படியே அமைதியாக நின்றுட்டு தான் இருக்கான். பட் அங்கே டாங் தான் அப்படியே டான்ஸ் ஆடிட்டே இருக்கான். என்ன பாரு, முடியாது, இல்லை இல்லை இல்லை, ஞாபகம் வரக்கூடாதா? ஏய் என்னடா சாங் போட்டுட்ருக்கான்? வேறு சாங் மாற்ற சொல்ல. எனக்கு இந்த சாங் பிடிக்கல, எனக்கு வேறு சாங் வேணும். டிஜே ஃப்ரெண்டு பாரு, அவன் நான் சொல்கிற பாட்டெலாம் போடுறதுக்கு அதெல்லாம் போடுவான்டா. இப்போ மட்டும் எனக்கு சாங் மாறல, அப்புறம் எனக்கோ வரும். அடேங்கப்பா, அக்கா வந்தால் மட்டும் இங்கே உலகம் அப்படியே கிழிஞ்சிட போகுது. அதில் பாரு டப்பா கோத்தை வச்சுக்கிட்டு இவ்வளோ நேரம் இருக்கான். ஸோ அங்கிட்டே அவங்க தான் திரும்ப ஜிமினை ஒரு அடி அடிக்கிறான். போட வாய் பேசிட்டு இருக்கா, ஒழுங்கு மரியாதை. இப்போ சாங் மாறல, ஒன்று மொத்தமாக நான் மாற்றிடுவேன். ஓ அப்படி மாற்றிட்டா பார்க்கலாம். இப்போ ஒன்று இங்கே ஒரு பாட்டில் வச்சுருந்தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ அங்கே ஒரு பையன் பியர் பாட்டில் எடுத்து குடிச்சிட்ருப்பான். அவன்கிட்ட இருந்து பியரை பிடுங்கிட்டு வரான். அவன் அப்படியே பாட்டிலோடையே கையை பிடிச்சிட்டு அவனு பின்னாடியே வந்துட்டே இருக்கான். ஒன்று டேய் என்னடா பண்ணுற? என்னோட பாட்டில் குழந்த மாதிரி மூஞ்சி வச்சுட்டு பாட்டில் பியர் அடிக்க வரியா? அப்போ ஸ்கூல் போ முத. ஹலோ, எனக்கு 20 வயசு ஆயிடுச்சு, நீங்கள் ஒன்றும் 20 வயசு என்ன எதுக்கூட குழந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க, போடா மொதல் அங்கிட்டு அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே உன்னோட தலையிலே அடிச்சுட்டு பாட்டில் அப்படியே பிடிக்கிட்டு ஜிமின் அடிக்கலான்னு வரப்போ அங்கே இருக்க பியர் அப்படியே ஃபுல்லாக நம்ம அவங்களோட ஃபேஸ்லேயே கொட்டுது. என்னடா பியர் ரொம்ப புளிக்குது, ஆனால் எதுக்காண்டி என்னோட மூஞ்சில் கொட்டுச்சு? இந்த பியர் சரியில்லை, ஏதோ உடைக்கிறது தான் எனக்கு வேலை. எவ்வளோ தைரியம் இருந்தா ஏன் மூஞ்சிலே அது கொட்டும் அப்படின்னு சொல்லி அந்த பியர் பாட்டில் வச்சு தூக்கி ஒரு உடைக்கிறான். இந்த சவுண்டை கேட்டு எல்லாம் டோட்டலாக சைலண்ட் ஆகிட்டாங்க. சைலண்ட் ஆகிட்டான். ஏய் டிஜே, நீ போடுற பாட்டெல்லாம் சுத்தம் மொக்கையாக இருக்கு. எதெல்லாம் நான் நினைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் என் மண்டைக்கு வந்து யோசின்னு யோசிச்சுட்ருக்கேன். எனக்கு அது வரக்கூடாது, பாட்டை மாற்ற.
என்ன பாட்டு போகணும்னு நீங்களே சொல்லுங்க. என்ன கேட்டு தான் இந்த கடையை நீ நடத்திட்டு இருக்கியா? இது கிளப்படா? கிளப்பா? அதுதான் நீங்க நடத்திட்டு இருக்கியா? ஏன்னா உனக்கு ஒழுங்கா பாட்டு போட தெரியாதா? என்ன கேஸ் இப்படி அவன் கிறுக்குத்தனமான பாட்டு போட்டுட்டு இருக்கா, நீங்களும் இப்படி பல்லு கட்டி ஆடிட்டு இருக்கீங்க. ஆமால, நல்லா என்ஜாய் பண்ற மாதிரி சாங் போடு, நல்லா குத்து பாட்டா போடு, அப்பதான் நல்லா டான்ஸ் ஆடுவேன் அப்படின்னு சொல்ல அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஆமா ஆமான்னு சொல்லி கத்த, இவ்வளோ நேரம் ஓடுனதான் அதுதானே, என்னடா பேசுகிறாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவனும் அப்படி நல்லா குத்து சங்காக போட்டு விட. ஸோ அதுக்கப்புறமா நம்ம டேங் தான் போட்டு செம்மையாக டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். எதுக்கு இப்படி இருக்கா? ஒழுங்காகவே சாப்பிட மாட்டியா? ஃபேஸ் ஃபுல்லாக இப்படி ஐஸ்கிரீம் போட்டு அப்படியே வச்சுருக்கா. நான் ஒன்றும் வேணும்னு பண்ணலாம், சாப்பிட்றப்போ அப்பப்போ அங்கிட்டிருந்து வர தானே செய்யும். எதுக்கு நீ கோவப்படுறா? என்னோட தலை வேற வலிக்குதோ. இவன் எதுக்காண்டி இப்போ என்கிட்ட வந்துட்டு இருக்கான்? எதுக்கு தாண்டா இப்படி அழகா பிறந்துட்டு இருக்கா? என்னால உன் லிப்ஸா டேஸ்ட் பண்ணாம இருக்க முடியல. இந்த மாதிரிலாம் பண்ண தப்பா யாராச்சும் பார்த்தா என்ன ஆகுச்சு உங்களுக்கு? ஜெமின் எல்லாத்தையும் இதை நோட் பண்ணிட்டு அப்படியே அமைதியாகவே நின்றுட்டு இருக்கான். என்னடா ரொம்ப ஞாபகம்லாம் வந்துட்டு போகுதோ? எனக்கு கண்ணை மூடனாலும் சரி, கண்ணை திறந்தாலும் சரி, எனக்கு எப்பவும் அவன் மட்டும்தான் வர. அவனை மறந்துட்டு நான் நிம்மதியாக இருக்கணும்னு எப்பவும் விடிகிறப்போ யோசிச்சுட்டு தான் இருக்கேன். இப்போ மறந்துடுவேன், அடுத்த நாள் மறந்துடுவேன், அதுக்கு அடுத்த நாளாச்சும் மறந்துடுவேன்னு யோசிச்சுட்டு தான் இருக்கேன். அவனை மறக்கணுன்றதுக்காண்டி ட்ரிங்க்ஸ் பண்ணுறேன். ட்ரிங்க்ஸ் பண்ணா கூட அவனோட ஞாபகம் எனக்கு வந்துட்டு தான் இருக்கு. என்னால் அவனை வெறுக்க முடியுது, லவ் பண்ண முடியுது, ஆனால் அவன் கூட சேர்ந்து மட்டும் என்னால் இருக்க முடியல. அது எனக்கு வேணானது தோணுது ஜெமினா. ஏய் என்ன எதுக்கு பழுதுட்டுருக்க? வா ஃபஸ்ட்டு வந்து உட்காரு. நல்லா போதையில் நல்லா மண்ணாங்கட்டி மாதிரி வந்துட்டு சிவா அப்படின்னு சொல்லி நம்ம ஜிமின் தான் அப்படியே அங்கே கூப்பிட்டு அப்படியே சோஃபாவில் உட்கார வைக்கிறான். ஸோ அவன் அப்படியே அங்கே பக்கத்தில் பியர் பாட்டில்ஸ் இருக்கும். ஸோ அப்படியே எடுத்து அவன் ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்கான். ஐயோ ஏய் போதுண்டா, அடிக்காதடா, உன்னை அப்படியே அடிச்சு மொண்டை வச்சிருவேன் பார்த்துக்க. அமைதியாக இருக்க மாட்டியா நீனு? எதுக்கு இவ்வளோ அடிச்சிட்ருக்கா? என்னடா இன்னும் குஷிட்டு தான் இருக்கானா? ஆமாம் சுகா ஸ்டாப்பே பண்ண மாட்டேன்றான். ஸோ அவங்க சுகா அப்படியே ஆப்போசிட்டில் தான் உட்காடுறான். ஏய் உனக்கு இன்னும் தான் பிரச்சனை, எதுக்கு குடிக்கிற? சுகா அவனோட ஃப்ரெண்டு தானே ஜங்குக், நீ அவன் கூட இல்லாம என் கூட இருக்கா? எக்கிறகும் என் ஆளும் உன் கூட இருக்காரு, அதான் இங்கே இருக்கேன். இல்லட்னா எனக்கு விதிவிலக்கு பாரு, உன் கூட சேர்ந்து ஊர் சுற்றணும்னு. அப்போ உனக்கு என் மேலே பாசம் இல்லையா? அப்போ உனக்கு அங்கே ஜங்குக் மேலே பாசம் இல்லையா? அவனும் அங்கே கஷ்டப்பட்டுட்டு தானே இருப்பான். ஏன் நீ அங்கே போகல? அவனுக்கு ஆறுதலாக ஏன் இல்லை? ஏன்னா அவன் எதையுமே தேவையில்லைன்னு சொல்லிட்டான். அவன் பண்ண தப்புக்கு அவன் தனியாக இருக்கணும்னு நினைக்கிறான். அவனுக்கு அதுவே போதும்னு சொல்கிறான். உன்னையே கஷ்டப்படுத்தினதுக்கு அவனுக்கு தண்டனை அதுவாகவே இருக்கட்டும்னு சொல்கிறான். என்னடா 2 பேரும் லவ் பண்ணுறீங்க, ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்க கூட மாட்டேன்றீங்க. ஏன் இப்படி இருக்கீங்க? என்ன சுகா எதுவுமே தெரியாத மாதிரி கேட்குறீங்க? அதெல்லாம் அப்போ, ஆனால் இன்னமும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அவனை ஃபர்ஸ்ட் டைம் எப்போ பார்த்தேன், செம்ம ஹாட்டாகவும் ரகடாகவும் இருந்தா. ஆனால் அது எப்போ எல்லாம் மொத்தமாக மாறி போச்சு. எதை பார்த்து அவனை லவ் பண்ணணும், அதுவே அவனை வெறுக்கிற அளவுக்கு கொண்டு வந்து. ஐயோ என்ன இவ்வளோ மழை பெஞ்சிட்ருக்க இன்னைக்குன்னு பார்த்தா? நான் கூட பியானோ கிளாஸ் போகலான்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இப்படி ஃபுல்லாக மழை பெஞ்சு என்னோட பிளானையே கேன்சல் பண்ணிடுச்சு.
நீலாம் ஒரு ஸ்டூபிட் மலை. உன்னெல்லாம் நல்லா என்ன பண்ணுறது? ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன இப்போ ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன். என் பேக்லேருந்து, என் ட்ரெஸ்லேருந்து, என்னோடய ஹேர்லேருந்து, என் கண்ணு, என் மூக்கு, வாய், அன்னைக்கு கை, கால், பேண்ட்டு எல்லாம் டோட்டலாக நனைஞ்சு போச்சு. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? ஸ்டூபிட் மலை. உன்னால தான் காரணம். இதுக்கெல்லாம் ஒரு நாள் அனுபவிப்பேன். அப்போது நான் ஒன்று வச்சு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேர்ன் பண்ணி பார்க்குறான். ஸோ ஒரு கிரவுண்டில் தான் நம்ம ஜங்குக் அப்படியே அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அந்த கொற்ற மலையிலையும் உட்காந்து ஃபுட்பால் விளாண்டுட்ருக்கான். ஸோ அவனோட ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக அந்த சகதி மாதிரி போட்டு ஒரு மாதிரி கிளம்ஸியாக விளாண்டுட்ருக்கான். ஸோ அதை அப்படியே நம்ம டேங் வேகமாக போய் அந்த கம்பிலாம் போட்டு வச்சுருப்பாங்களே அதை போய் அப்படியே பிடிச்சிட்டு வேனு வாய் போயிருந்து பார்த்துட்ருக்கான். ஸோ டேங்க்கு பார்த்த உடனே ஜங்குக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏய் ஜங்கு பர்ற அடிக்க வரான்டா பாடுறா அப்படின்னு சொல்லி டேர்ன் பண்ணலான்னு போகிறப்போ ஜங்குக்கோட ஃபேஸ்லேயே அந்த பால் வந்து படுது. அது கரெக்டாக அவனோட நோஸில் வேற இடிச்ச ஒரு மாதிரி பிளட்டு வர ஆரம்பிக்குது. ஸோ ஜங்குக்கு அதை பார்க்குறப்போ செம்ம காண்டாயிட்டு இருக்குது. ஹேய் இங்கே வாடா. இல்லை பால் வந்து தெரியாமல் பட்டுருச்சு. இங்கே வாடான்னு சொன்னேன். ஹே சுகா, இவன் என்ன பண்ண வந்தான்? அவன் வேணுக்குன்னு தான்டா அவனை அடிக்க வந்தான். இப்போ வந்தானே பேச்சு மாத்திரா. என்ன வேணுக்குன்னு தானே அடிக்க வந்தா? இல்லை ஜங்குக்கு, அதில் பால் தெரியாமல் தான் பட்டுச்சு. மலையிலையும் அப்பப்போ அங்கே கொஞ்சம் ஓரனாலையும் சுகா பார்த்து தப்பாக புரிஞ்சுட்டு என்கிட்ட வந்து சொல்கிறான். அவன் போய் சொல்கிறான். அதை சொல்லி அடுத்த செகண்ட் அந்த பையன் அப்படியே ஏரில் பறந்து அப்படியே தொம்முன்னு போய் கீழே விழுகிறான். ஸோ அவங்க ஜங்குக்கு அப்படியே செம்ம மாதம் அப்படியே நடந்து போயிட்டுருக்கான். அவனோட ஹேரெல்லாம் ஒரு மாதிரி உதறி விட்டுட்டு செம்மையாக போயிட்டுருக்கா. ஸோ அவங்க வந்து இன்னும் கண்ணை எடுக்கவே இல்லை. என்னப்பா எப்படி அடிக்கிறான்? அவன் என்னென்னா பழத்தில் வர மாதிரி ஹேர்லாம் பறந்து போயிட்டுருக்கான். அடடடா, இவனுக்குள்ளே இப்படியா குழந்த மாதிரி மூஞ்சி வச்சுருக்கான். ஆனால் எப்படி இப்படி அடிச்சிட்ருக்கான்? நம்ம மட்டும் யார்? நம்மளும் குழந்தை தானே. பரவாயில்ல இருக்கட்டும், ஃபைட்டை மிஸ் ஆகுது. என்ன அடித்தது மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்டு போய் சொல்கிறானா? என்கிட்டே சொல்கிறியா? என்ன அவனுக்கு என்ன அவ்வளோ ஏத்தமயிற அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிக்க ஆரம்பிக்க அவன் அப்படியே வழியில் உட்காந்து கத்த ஆரம்பிக்கிறான். டே சுகா, அந்த பாலர்ரா. ஸோ வேகமாக சுகாவும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். ஸோ அங்கே பாலை வச்சு வேணுக்குன்னே அந்த பையனோட மூஞ்சில் அவன் அப்படியே படுத்திருப்பான். நம்ம ஜங்குக்கு அப்படியே அவன் மூஞ்சிலே போட்டு எடுத்துகிட்ருக்கான். அவனுக்கு அங்கே உண்மையிலே ஜங்குக்கை விட அவனுக்கு அங்கே ரத்தம் பயங்கரமாக வந்துட்டுருக்கான். அவன் அப்படியே ஹெட்டை வேறு அங்கிட்ட இங்கிட்ட வேறு அசைக்கிறான். கரெக்டாக அவன் சைடு ஹெட்டில் படுது, அவனோட நோஸ் கிட்ட படுது, மவுத் கிட்ட படுது. சும்மா போட்டுலாம் அடிக்கல, ரொம்ப ஸ்ட்ராங்காகவே அடிக்கிறான். அந்த பாலுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது வேறு. ஸோ அந்தளவுக்கு அவனுக்கு ஒரு மாதிரி மூஞ்சி ஃபுல்லாக ரத்தமே வர ஆரம்பிக்குது. ஐயோ ஒட்ட செத்துருவான் போலையே, இப்போ நம்ம காப்பாற்றணும். அந்த பையன் பாவம் ஒருத்தர் தானே அடித்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேங் தான் அப்படியே கூடுன்னு ஓடிப்போய் அந்த பால் அப்படியே பிடிங்கி வச்சுக்கிறான். ஹேய், கொஞ்சமாச்சும் உனக்கு அறிவு இருக்கா? அங்கிட்டவங்க ஜங்குக்கு அப்படியே முறைக்கிறான். என்ன அப்படி முறைக்கிற? இப்பாரு, என்கிட்டலாம் இவ்வளோ முறைக்கக்கூடாதுப்பா. நான் ஜஸ்ட்டு நடந்த பிரச்சனையை பார்க்க தான் செஞ்சேன். அண்ட் உண்மையை சொல்லப்போனால் உன்னோட ஃப்ரெண்டு சுகா தான் போய் சொன்னாங்க. என்ன உளறிட்டுருக்கா? யார் ராணி? சொல்ல மாறேன்ட்டே. ஹாய், என்னோட பேர் டேங். என்னோட பேர் கிம் டேங். உங்களுக்கு ஞாபகம் இருக்காது? ஞாபகம் இல்லை, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க. அண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, நெக்ஸ்ட் டைம் எப்படி பார்ப்போன்னு தெரியாது. பட் ஏன்னா ஃபர்ஸ்ட் டைமேட்டே இந்த மாதிரி நடக்கிறப்போ எது கண்டிப்பாக இங்கே வந்திருக்கா? அது ஒன்றும் இல்லை, பியானோ கிளாஸ் இங்கே தான் இருக்கா. அதுக்குலாம் இங்கே எதுக்கு வந்தா? என் ஃப்ரெண்டு எதுக்காண்டி போய் சொன்னான்னு சொன்னான். அவன் உண்மையிலே உன்கிட்ட பால் பாஸ் பண்ண தான் வந்தான். ஆனால் நீ தான் அவனை தப்பாக புரிஞ்சுட்டு அவனை அடிக்கிற. அது மட்டும் இல்லை, அவன் ஒன்று ஒரு தட்டி தானே வந்து பால் வச்சு அடித்தான். ஆனால் நீ ரொம்ப தட்டி அப்படியே அடித்தா அவனோட மூஞ்சியெல்லாம் இப்படி பேத்து வச்சுருக்கா. அவன் ஏதாச்சும் ஒன்று கம்ப்ளைண்ட் பண்ணால் என்ன ஆகுறது? அதனால தான் அவன் நல்லதுக்கும் அதுக்கப்புறமா அவன் நல்லதுக்கும் சொன்னேன். அதுக்கப்புறமா ஹேய்,
என்னை பற்றி அக்கறைப்படுறதுக்கு நீ யார்? அதை இது கண்டி வந்த இப்போ இவ்வளோ இதாக சொல்லிகிட்டு இருக்கா. என் கண்ணு முன்னாடி நிற்காத. எனக்கு என்ன பண்ணணும்னு நல்லா தெரியும். பாலை குடுறா அப்படின்னு சொல்லி பாலை வாங்க. ஒரு நிமிஷம், சரி அதுலேருந்து தப்பிச்சுப்பீங்க நீங்கள் சொல்கிறீங்க. பட் ஆனால் ஒன்று சொல்லணும். என்ன தாண்டா உனக்கு பிரச்சனை? நான் இந்த மலையை ரொம்ப திட்டிகிட்டு இருந்தேன். அப்போது சடனாக அவங்கள டேர்ன் பண்ணி பார்க்குறப்போ நீங்கள் மட்டும் இந்த டோட்டல் கேங்கில் ரொம்ப அழகாக தெரிஞ்சுங்க. நல்லா ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப விளாண்டுட்டு இருந்தீங்க. அது எனக்கு பார்க்குறப்போ ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க ஹேர்ஸ் எல்லாம் நீங்கள் ஒரு மாதிரி ஸ்டைலாக தட்டி விட்டுட்டு மாசாக நடந்து போனீங்க. அப்புறம் ரொம்ப கோவத்தோடு இவங்கிட்ட சண்டைலாம் போட்டு தப்பே ஃப்ரெண்டு பண்ணாலும் நீங்கள் அவனை விட்டு கொடுக்காம பேசுகிறதும் அது உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் உளும்புறத உன் வீட்டுக்கு போயிடு. என்கிட்ட அடி வாங்கிறதா உன்னையும் அப்புறம் மாச கெத்தா அடிச்சு படுக்க போடுறதுக்கு கூட தயங்க மாட்டேன். இவ்வளோ கோவம் ஒரு மனுஷனுக்கு ஆகாதுப்பா. அதனால தான் சொல்கிறேன். ஒழுங்காக நான் சொல்கிறதுக்கு காது கொடுத்து கேளுங்க. அவங்க பேர் அங்கே சுகா தான். அவன் பேர் ஜான் ஜங்குக். அது இப்போ அவன் கேட்டானா, ஹவ் நைஸ் நேம், ஹாய் மிஸ்டர் ஜான் ஜங்குக். அண்ட் என்னமோ சொல்ல வந்தேனே, ஐயோ மறந்துட்டேன். என்ன சொல்ல வந்தேன்? அதாவது அவனை நீ பிடிச்சிருக்குன்னு சொல்ல வரியோ? தேங்க்யூ ஸோ மச். சுகா சுகா பிரதர். இதே பிரதரா? என்னடா வேணா நீ இவனை பார்த்து பிரதர்னு சொல்லாமே. அவரை எனக்கு பிரதர்னு கூப்பிட்டா சூட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அண்ட் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு மிஸ்டர் ஜான் ஜங்குக். ஐ லவ் யூ. சரி ஓகேடா, இதோட இந்த எபிசோடு முடிஞ்சு. அண்ட் நெக்ஸ்ட் எபிசோடில் இந்த ஷேடோ உங்களை மீட் பண்ணுறேன். டாடா, பை பாய்.